ஹலோ கைஸ், திஸ் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. 1 2 கொட்ட மாட்டேதுங்க, பஞ்ச் பஞ்சாக கொட்டுது. அப்படியே ஃபோர்ஹெட் ஃபுல்லாக முடியே இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல. மேபி ஸ்லீப் கூட ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் ஒரு 10 12 ஹவர்ஸ் தூங்குவேன் சோறு தண்ணி இல்லாமல். இப்போலாம் ஒரு 4 ஹவர்ஸ் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அன்றைக்கி மார்னிங் கூட சரியாக தூங்க. ஸோ எங்கள் அம்மாட்ட விட்டுனையே கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வந்தேன். நம்ம சாப்பிடும் போது தான் இவங்க அழுகுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வந்துட்டு முட்டி போட ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப. அண்ட் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு அவள் கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு இருந்தேன். இப்போ தான் ரேட்டில்ஸ் வச்சு தான் நல்லா விளையாடுறா. நல்லா ஃபேஸ் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி சிரிக்கிறா. சூப்பராக இருக்கு அவள் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. என் அம்மா கிட்ட வந்து உண்ணியப்பம் கேட்டிருந்தேன். அந்த உண்ணியப்பம் வந்து அன்றைக்கே சாப்பிட்றது, நெக்ஸ்ட் டே சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் விட்டமின் டி வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நல்லா தெரியுதுங்க இந்த வயசுலேயே. அதை எடுத்துகிட்டு போனாலே ஒரு மாதிரி திரும்புகிறா, மேலே துப்புறா. எப்படியோ அவளை சிரிக்க வச்சு டக்குன்னு வாய் திறக்கிற கேப்பில் டக்குன்னு நான் போட்டு விட்டுடுவேன். அண்ட் அப்படியே வந்துட்டு அவள் கூட விளையாடிட்டு அம்மா கூட இருந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து சூப்பராக போச்சு. உங்களுக்கு வந்து சாட்டர்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.